வணக்கம் விவர்ஸ். இந்த செஷனில் நம்ம சாய் டெக்னிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்செக்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கொரீஸ்லேருந்து காமன் டேட்டா செட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கறது தான் நமக்கு இன்டர்செக்டுடைய ஒர்க்கு. அதாவது ஏங்கிற டேபிள், பிங்கிற டேபிள், ரெண்டு டேபிள் எடுத்துகிட்டு நம்ம இன்டர்செக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த ஏங்கிற பிங்கிற டேபிளில் என்னென்ன காலம்ஸ் எடுத்துக்கோமோ அதோடைய காமன் வேல்யூ இருக்கக்கூடிய ஈவனாக மேட்ச் ஆகக்கூடிய வேல்யூஸை இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மட்டும் ரிட்ரைவ் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதுதான் இன்டர்செக்டருடைய யூஸு. ஸோ இந்த செஷனில் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விவர்ஸ். ரெடியா? ஓகே விவர்ஸ், லெட்ஸ் வி கண்டினியூ. ஓகே விவர்ஸ், இப்போ நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ட் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டு டேபிள் எடுத்துருக்குறோம். ஸோ ஏங்கிற டேபிளில் வந்துட்டு நமக்கு எத்தனை காலம்ஸ் இருக்குது? 3 காலம்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி, அதுவும் அதில் 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிங்கிற டேபிள்லையும் 3 காலம்ஸ் இருக்குது. அதுலேயும் 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி இந்த காலம் எடுத்துட்டு தான் இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செக்ட் பண்ணும்போது இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் என்னவோ, அந்த டேட்டா செட்டுக்கு காமனாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் என்னவோ அதை தான் ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் ரெண்டுத்துலையும் பார்த்தோன்னா நமக்கு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 101 அப்படிங்கிற எம்ப்ளாயி, 102ங்கிற எம்ப்ளாயி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை நமக்கு ரிட்ரைவ் பண்ணி 101, 102 இந்த ரெண்டு ரெக்கார்ட்ஸும் ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இன்டர்செக்ட் ஆப்ரேட்டருடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ இந்த இன்டர்செக்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொரி எழுதி நம்ம வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விவர்ஸ். ஸோ லெட்ஸ் வி கண்டினியூ. நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்குறோம். செட் ஆப்ரேட்டர்ஸில் வந்து எக்ஸாம்பிள் எப்படி வந்துட்டு ரெண்டு டேபிளை யூஸ் பண்ணி இன்டர்செக்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி ஃப்ரம் ஏ. ஸோ யூ இன்டர்செக்ட் செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி ஃப்ரம் பி. ஸோ ரெண்டு டேபிள்லேருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் இன்டர்செக்ட் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரெண்டுத்துலேயும் காமனான ரெக்கார்ட்ஸை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கணும். ரெண்டுத்துக்கும் காமனான ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 101, 102. ஸோ ரெண்டுத்தையும் ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலம் நேம் பொறுத்தவரையும் செட் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் குறியுடைய காலம் நேம் என்னவோ அதுதான் வந்து செட் ஆப்ரேட்டர்ஸுடைய ரிசல்ட்டுடைய காலம் நேமாகவும் இருக்கும். ஸோ செட் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்தவரையும் காமனான ரூல்ஸ் தான் எல்லா ஆப்ரேட்டருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். நம்பர் ஆஃப் காலம் உடைய டேட்டா டைப்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு செட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே காமனான ரூல். இன்டர்செக்ட்டுக்கும் அதே தான் ரூல். இந்த செஷன் ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆப்ரேட்டர்ஸில் இன்டர்செக்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இன்டர்செக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் ஆகும், எப்படி ரிசல்ட் வந்து ரிட்ரைவ் ஆகும், இன்டர்செக்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்டர்செக்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ரெண்டு மல்டிபிள் டேபிளுடைய கொரீஸ்லேருந்து காமனான டேட்டா செட்டை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குறது தான் இன்டர்செக்ட் ஆப்ரேட்டருடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ரெண்டு டேபிள் எடுத்துகிட்டு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய செஷன் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.